சென்னை வானகரத்தில் நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் இருப்பதற்கு அடித்தளமாக விளங்கி இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சர் பா பெஞ்சமின் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் சி பொன்னையன் அவர்களே, அண்ணன் தம்பித்துறை அவர்களே, அண்ணன் செமலை அவர்களே மற்றும் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணியினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு முன்னாலே பேசியவர்களும் அழகாக அற்புதமாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை குறித்து விளக்கமாக தெளிவாக இங்கே சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல்வேறு சோதனைகளை தாங்கி கழகத்தை கட்டி காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், சிறுபான்மை மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள்.